வணக்கம். சட்டசபையிலிருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறிய சிறிது நேரத்திலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அதிர்ந்து போன ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். அப்படி ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறிய கையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஆண்டுதோறும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருந்தது. இதற்காக சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை முறைப்படி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலையில் ஆளுநரும் ஒப்புதல் அளித்திருந்தார். அதன்படி இன்று காலை 9:30 மணியளவில் பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த திட்டமிடப்பட்டது. அதற்கேற்றவாறு 9:30 மணிக்கு சட்டப்பேரவைக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்தார். அவரை வரவேற்ற சபாநாயகர் அப்பாவு அவர்கள் காவல்துறை மரியாதைக்கு பின் பேரவைக்கு அழைத்துச் சென்றார். உள்ளே வந்து வணக்கம் தெரிவிக்கும் முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு பிறகு ஆளுநர் உரை நிகழ்த்தியிருந்த நிலையில் அரசின் உரையை நிகழ்த்தாமலேயே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அவையை விட்டு வெளியேறினார். இதற்கிடையே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக அங்கிருந்த காங்கிரஸ் கட்சி உட்பட பல்வேறு எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பினர். அதாவது எப்பொழுதும் சட்டப்பேரவையில் நிகழ்ச்சி தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சி இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படுவது மரபு. எனினும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னதாக தேசிய கீதம்தான் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கூறியிருந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்ததும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கடந்த முறையும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அரசியல் விவகாரமாக ஆக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த முறையும் சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலே முதலில் இசைக்கப்பட்டதால் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒருவரையும் மட்டும் படித்துவிட்டு வெளியேறிய நிலையில் இந்த ஆண்டு உரையை படிக்காமலேயே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறிய பிறகு அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு அவர்களை தமிழில் வாசிக்கும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். அதன்படி ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளியேறிய பிறகு ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழில் வாசித்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே ஆளும் திமுக தரப்பிற்கும் ஆளுநர் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது. குறிப்பாக அவ்வப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல்களும் ஏற்பட்டன. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே எந்தவித மோதல் போக்கும் ஏற்படவில்லை. அந்த வகையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை முறைப்படி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அழைப்பு விடுத்தார். அதேபோல் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து மரியாதையுடன் வரவேற்றார். இதனால் இம்முறை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்தது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்றைய தினம் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தனது உரையை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்த இந்த நிகழ்வு பற்றியும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்ததும் அவரது உரையை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மூலம் தமிழில் வாசிக்க வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.